வணக்கம். ஓகே, ஸோ பாஸ் 360 கிரியேட்டிவ் லேப் சேனல்ஸ் ஐ வெல்கம் யூ ஆல். எல்லாருமே கண்டிப்பாக திரும்பவும் மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷம். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் பாஸ் 360 டுட்டோரியலில் பார்த்தீங்கன்னா என்னென்ன டுட்டோரியல்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு ஹாப்பி நியூஸ் என்ன கேட்டிங்கன்னா, ஸோ டெய்லியும் இதுக்கப்புறம் நான் வீடியோஸ் பண்ண போகிறேன். ஸோ டெய்லிஸ் வீடியோஸ் பண்ணும்போது என்னென்ன டாப்பிக்கில் நம்ம பண்ண போகிறோம், ஒரு சீரீஸாக தான் பண்ண போகிறேன். ஸோ சீரீஸ் மீன்ஸ் ரொம்ப சீரியஸாக அந்த விஷயம் கிடையாது. சீரீஸ் மீன்ஸ் ஒரு தொடர்ச்சியாக பண்ணலான்னு ஒரு ஐடியாஸ் இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னவாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா வெப் டெக்னாலஜி. ஸோ இந்த வெப் டெக்னாலஜின்னு சொல்லும்போது ஏற்கனவே எதுக்காக வெப் டெக்னாலஜி பண்ணணும்னு சொல்லிட்டு தனியாக ஒரு வீடியோவே நம்ம போட்டிருக்கோம், அதை பார்த்துக்கலாம். பட் நான் உங்களுக்கு இங்கே டுட்டோரியலில் நான் என்ன சொல்லிக் கொடுக்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா HTML, cascading style sheet, CSS and JavaScript, and backendல பார்த்தீங்கன்னா you go for the PHP and with MySQL. ஸோ இதுதான் ஒரு சீரீஸ் ஆஃப் டுட்டோரியல்ஸ் தான் நான் பண்ண போகிறேன். ஒரு தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இது பேசிக்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இது வரைக்கும் எனக்கு வெப் டெக்னாலஜியே தெரியாதுன்னு சொல்கிறேன் கூட நீங்கள் இது எல்லா டுட்டோரியலுமே அப்படி தான். ஸோ எல்லாமே நான் பேசிக்லேருந்து நான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ நத்திங் இல்லை ரொம்ப ஒரு அட்வான்ஸ்டாக தான் இருக்காது. ஸோ யாருக்குமே ஒரு கம்ப்யூட்டரில் நாலேஜ் இல்லாத கூட இல்லை ஏதாச்சும் ஏதோ சீரியஸாக நீங்கள் டாப்பிக்கு சூஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் லேர்ன் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ ஒரு 10 மினிட்ஸ் தான் இருக்கும். ஒவ்வொரு வீடியோவும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் தான் இருக்கும். ஸோ நீங்கள் டெய்லி ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா ஸோ உங்களோட ப்ராக்ரஸ் நீங்கள் கண்டிப்பாக பார்க்க முடியும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஜாவா. ஸோ ஜாவா தான் நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். இந்த ஜாவா சொல்லும்போது இது கோர் ஜாவாவா J2EE. ஸோ ஒன்ஸ் நம்ம கோர் ஜாவா முடிச்சதுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணிடலாம், உங்களுக்கு நான் J2EE நான் உங்களுக்கு நான் டீச் பண்ண ஆரம்பிச்சிடும். இது ரெண்டுமே தான் இருக்கும். ஜாவானும் போது ஜாவா டெக்னாலஜிஸ் எல்லாம் தான் உங்களுக்கு நான் டீச் பண்ண போகிறேன். அண்ட் SQL. ஸோ ஸ்ட்ரக்சர் கொரி லாங்குவேஜ் ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, ஸோ அந்த ஸ்ட்ரக்சர் கொரி லாங்குவேஜ் நம்ம என்ன DBMS இல்லை RDBMS யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா MySQL யூஸ் பண்ணி தான் நம்ம அதை பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது, நீங்கள் எல்லாருமே ரொம்ப ஹைப்பராக பேசிட்டு இருக்கிற ஒரு விஷயம் பைத்தான். ஸோ பைத்தான் யூஸ் பண்ணி ஒரு சின்ன ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஒரு லேர்ன் பண்ணும்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு ஈஸியாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு ஈஸியாக அவங்கள நான் டீச் பண்ண போகிறேன். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து ஒரு பேசிக்லேருந்து எனக்கு ப்ரோக்ராமிங் ஒன்றுமே வராது, நான் ஜீரோ, நான் இந்த ஃபீல்டு கிடையாது, நான் ஒரு BSc மேக்ஸ் படிக்கிறேன், இல்லை BSc ஸ்டாட்ஸ் படிக்கிறேன், இல்லை BSc ஃபிசிக்ஸ் படிக்கிறேன், இல்லை எது வேணால் படிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஒரு ப்ரோக்ராமிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்து நீங்கள் படிக்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் இதில் எந்த சீரீஸ் வேணால் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஸோ பைத்தான் எடுக்கிறதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. ஸோ இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா BSc மிஷின் லேர்னிங், BSc ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், BSc டேட்டா சயின்டிஸ்ட் அப்படின்ற ஒரு நிறைய கோர்சஸ்னால் எக்ஸ்போஷர் ஆகுது. எக்ஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா சயின்ஸ், டேட்டா அனலிஸ்ட் அண்ட் மிஷின் லேர்னிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஓகே, ஸோ இது போல் ஃபீல்டுக்கு ரொம்ப பேசிக்காக நமக்கு நிறையா கான்செப்ட்ஸ் தெரியறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு லாங்குவேஜ் நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டால் பெட்டராக இருக்கும். ஸோ அதுக்காக நான் பைத்தான் இங்கே சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் கான்செப்ட், அதுதான் OO கான்செப்ட்னு போட்டிருப்பேன். இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா லாங்குவேஜ்லையுமே அது அப்ளை ஆகும் நமக்கு. ஸோ அது ரொம்ப முக்கியமான லாங்குவேஜ். கிளாஸ்னால் என்ன, ஆப்ஜெக்ட்னா என்ன, என்கேப்சுலேஷன்னா என்ன, அது நிறைய உங்களுக்கு இன்ஹெரிட்டன்ஸ்னா என்ன, ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம அதில் பார்க்க போகிறோம். ஸோ ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ஒரு கான்செப்ட் தான் சொல்லிட்டேன், அது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக கிடையாது. அது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் உங்களுக்கு அப்ளை ஆக போகிற ஒரு விஷயம். ஓகே, ஸோ அதை பற்றி நம்ம ஒரு சீரியஸ் லாங்குவேஜை பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து இந்த மொபைல் அப்ளிகேஷன். என்ன சார் மொபைல் அப்ளிகேஷன் போட்டிங்க, ஆண்ட்ராய்டா iOS-ஆன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லவே இல்லை. ஓகே, ஸோ கண்டிப்பாக மொபைல் அப்ளிகேஷனில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த டுட்டோரியல் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா நான் இப்போ கொடுக்க போகிற டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா ஃப்ளட்டர் சொல்லிட்டு ஒரு டெக்னாலஜி கொடுக்க போகிறேன். ஸோ இந்த ஃப்ளட்டர் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா ஸோ கூகுள் ஃப்ரேம் ஒர்க் அது ஆக்சுவலாக. ஸோ இதில் நீங்கள் ஒரே கோடு, ஓகே, ஸோ ஆண்ட்ராய்டை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை, iOS-ஐ பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் ஒரு கோடை வச்சுக்கிட்டு 2 மொபைல் அப்ளிகேஷனையும் நீங்கள் ரன் பண்ண முடியும். அதாவது ஆண்ட்ராய்ட்லேயும் ரன் பண்ணலாம், iOS-லேயும் உங்களால் ரன் பண்ண முடியும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம், இப்போ யாருமே பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஸ்ட்ரக்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை யாருமே ஒரு சர்வர் நம்ம ஆஃபீஸில் வச்சு மெயின்டைன் பண்ணுறதுனா கிடையாது. இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா க்ளவுடு. ஓகே, ஸோ அது 2 க்ளவுட் மேஜராக ப்ளே பண்ணுறாங்க. ஸோ ஒன்று வந்து AWS அமேசான் வெப் சர்வீஸ், அண்ட் இன்னொன்று கூகுள் க்ளவுட். நான் எடுத்துக்க போகிற எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கூகுள் க்ளவுட் உங்களுக்கு நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா பிகாஸ் நிறையா உங்களுக்கு நான் மொபைல் அப்ளிகேஷனோட பேக் எண்ட் டேட்டா ஸ்டோர் பண்ணுற இடம் எல்லாமே நான் எங்கே யூஸ் பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா கூகுள் க்ளவுடில் தான் உங்களுக்கு நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதனால தான் நான் கூகுள் க்ளவுடை சூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ டைம் இருந்தால் நம்ம AWS-ஐயும் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இதில் ஏதாச்சும் ஒரு லைனை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், இல்லை 2 கூட சூஸ் பண்ணிக்கிங்க, ப்ராப்ளம் இல்லை. பட் டெய்லி ஒரு 10 மினிட்ஸ் இந்த வீடியோக்காக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு லேர்னிங் ப்ராக்ரஸ் இருக்கும். இதில் இருக்க எல்லா டுட்டோரியலுமே பார்த்தீங்கன்னா ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளோட ஒரு சின்ன குட்டி ஒரு ப்ராப்ளம் சால்விங்கோட தான் நம்ம அதை பண்ண போகிறோம்.
அடுத்து 2 ஹார்டின் இருக்குது பாருங்கள், ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, ஸோ என்னன்னு கேட்டிங்கன்னா இன்டர்நெட் ஆஃப் திங்ஸு. ஓகே, ஸோ இன்டர்நெட் ஆஃப் திங்ஸை நான் தியரட்டிக்கலாக சொல்லிக் கொடுக்க போகிறதில்ல. ஓகே, அதில் ப்ரெசன்டேஷன் தான் வர, கண்டிப்பாக வீடியோ ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் போலே ஒரு வீடியோ நான் பண்ணலான்னு இருக்கிறேன். ஸோ இட்ஸ் ஒரு ஏற்கனவே நிறைய பேர் பண்ணியிருக்காங்க, பட் என்னோடய வேலை நான் ஒரு புது எஃபர்ட் ஒன்று போடலான்னு தான் இருக்கிறேன். ஸோ கண்டிப்பாக அது உங்களுக்கு நான் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது கிட்ஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஸ்கூலுக்கு போகிறவங்க. ஓகே, என்னோடய டுட்டோரியல் பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு அட்வான்ஸ்டாக இருக்கணும் நான் எய்ம் பண்ணல இந்த எல்லா டுட்டோரியலுமே. ஸோ ஒரு பேசிக்காக ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டோ இல்லை நான் கம்பல்சரி ஸ்டூடெண்ட்டோ லேர்ன் பண்ணிக்கணும்னு தான் நான் பண்ணுறேன். பட் உங்களுக்கு கண்டிப்பாக அது இண்டஸ்ட்ரியோட ஸ்டாண்டர்ட் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு மேட்ச் பண்ணும். ஓகே, அதுக்காக தான் ஒவ்வொரு டுட்டோரியல் பண்ணும்போதும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் நான் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஸோ எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் பல ஃபீல்டில் ஒர்க் பண்ணிட்டுருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வெப் டெக்னாலஜியில் ஒர்க் பண்ணிட்டுருக்கிறவங்க, இல்லை ஜாவாவில் ஒர்க் பண்ணுறவங்க, அண்ட் மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே. ஸோ இந்த ஃபீல்டில் இருக்கிற எக்ஸ்போஷர் என்ன, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன, நீங்கள் என்ன மாதிரி ஸ்கில் செட் நீங்கள் டெவலப் பண்ணிக்கணும்ன்ற விஷயங்களையும் அந்த எக்ஸ்பர்ட் இன்டர்வியூன்ற விஷயத்தில் நான் கண்டிப்பாக ஒரு வீக்லி ஒன்ஸ் ஒரு எக்ஸ்பர்ட் உங்ககிட்ட கண்டிப்பாக பேசுவாங்க. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் இல்லை கண்டிப்பாக ஒரு கொஸ்டினரி செஷன்ஸ் கண்டிப்பாக நம்ம கண்டக்ட் பண்ணலாம். ஸோ என்ன நீங்கள் கொஸ்டின்ஸ் நீங்கள் கொடுத்து நிறைய கொஸ்டின்ஸ் போஸ்ட் பண்ணும்போது அதை என்னால் ஒரு வீடியோவாக அதை பண்ண முடியும். ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் நிறைய கொஸ்டின்ஸ் நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, அந்த கொஸ்டின்ஸ் நீங்கள் போஸ்ட் பண்ண வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஸோ இல்லை ஏதாச்சும் ஒரு வீடியோஸ் நான் விட்டுருக்கலாம். அப்படி விட்டுருக்கிற பட்சத்தில் நீங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் டாபிக் வேணும்னா கண்டிப்பாக ஓகே, ஸோ இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லைனா கொஸ்டின் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம், இல்லை கொஸ்டின்ஸை நீங்கள் இந்த கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கூட என்ன பண்ணுங்கள், போஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை உங்களுக்கு நான் கிளியர் பண்ணுறேன். ஸோ இதில் ஏதாவது டாபிக்ஸ், முக்கியமான டாபிக்ஸ் உங்களுக்கு விட்டுருந்தாலும் ஓகே, உங்கள் சஜஷன் சொல்லுங்கள். அது கண்டிப்பாக வேல்யூபிளான சஜஷனாக இருந்ததுன்னா அதை நம்ம இந்த வீடியோ படத்தில் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இன்றைக்கி இந்த இன்ட்ரோ போதும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்லேருந்து ஒவ்வொரு டெக்னாலஜிலேருந்தும் ஒரு டுட்டோரியல் சீரிஸ் கண்டிப்பாக நம்ம நாள்லேருந்து ஒவ்வொரு வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, நன்றி, வணக்கம்.